கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கான அனுதின ஆவிக்குரிய ஆகாரம், யாக்கோபு ஏசா இருவரும் அழுதார்கள்னு நாம ஆதியாகமம் 33:4 வசனத்துல வாசிக்கிறோம். ஒருத்தவன் பயத்தோட வந்தவன், இன்னொருத்தவன் கோபத்தோட இருந்தவன். ஆனா 2 பேரும் சந்திக்கும் போது அவங்களுடைய உணர்வுகள் மாறி இருந்துச்சு. 2 பேருடைய கண்களும் பெருக்கெடுத்த கண்ணீரை ஊற்றிக்கிட்டு இருந்துச்சு. தாரை தாரையா வரக்கூடிய கண்ணீருக்கு பின்னால பல அர்த்தங்கள் நிச்சயமா இருந்திருக்கும். இவ்வளவு வருஷமா மோசமான உணர்வுகளை வளர்த்ததுக்காக வருத்தமான கண்ணீர் வந்திருக்கலாம். பல வருஷமா பார்க்காம இருந்த அவங்களுடைய பிரிவை நினைச்சு கண்ணீர் சிந்தி இருக்கலாம். 2 பேருக்கும் முழு ஒப்புரவு ஏற்பட்ட மகிழ்ச்சியில கண்ணீர் வடித்திருக்கலாம். குறிப்பா யாக்கோபினுடைய கண்கள்ல இருந்து நிம்மதி மற்றும் நன்றியின் கண்ணீர் வழிஞ்சிருக்கலாம். ஆமா, அவங்க வடிச்ச கண்ணீர் பல அர்த்தங்களை உள்ளடக்கி இருந்துச்சு. கோபம் மற்றும் கசப்புக்கு பதிலாக சகோதரர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் சமாதானமும் அன்பும் சேர்ந்த புதிய உணர்வை பெற்றிருந்தாங்க. கர்த்தராகிய ஆண்டவர் யாக்கோபுக்கு சொன்ன வாக்கை நிறைவேற்றுறாரு. நிச்சயமா இந்த சமாதானம் கர்த்தரால உண்டானதா இருந்துச்சு. யாக்கோபு இப்படி ஒரு சமாதானத்தை ஏசா கிட்ட எதிர்பார்க்கல. ஏசாவினுடைய உள்ளத்துல இருந்த கோபத்தையும் வெறுப்பையும் கரைச்சது கர்த்தர் தான். அவங்களுடைய உள்ளத்துலேயும் முகத்துலேயும் மகிழ்ச்சி வெள்ளம் பெருக்கெடுத்துச்சு. இந்த சமாதானத்தை தான் கர்த்தர் விரும்பினாரு. யாக்கோபும் விரும்பினான், அவனுடைய குடும்பமும் விரும்புச்சு. ஆசீர்வாதத்துக்காக போட்டி போட்ட 2 பேரில் இப்போ ஜெயிச்சது யாரு? வெறுங்கையோட போன யாக்கோபு 2 பரிவாரங்களில் வந்திருக்கிறது மிகப்பெரிய ஆசீர்வாதமா? எல்லா ஆசீர்வாதமும் ஏமாற்றி யாக்கோபு வாங்கிக்கிட்டதுனால ஏசா ஒன்றும் இல்லாதவனா இருக்கிறானா? கொஞ்சம் பின்னோக்கி ஈசாக்கு சொன்னதை நினைவு கூறுவோம். ஆதியாகமம் 27 அப்பொழுது அவன் தகப்பனாகிய ஈசாக்கு அவனுக்கு பிரதியுத்தரமாக, உன் வாசஸ்தலம் பூமியின் சாரத்தோடும் உயர வானத்திலிருந்து இறங்கும் பனியோடும் இருக்கும். உன் பட்டயத்தினாலே நீ பிழைத்து உன் சகோதரனை சேவிப்பாய். நீ மேற்கொள்ளும் காலம் வரும்போதோ உன் கழுத்தில் இருக்கிற அவனுடைய நுகத்தடியை முறித்து போடுவாய் என்றான்னு நாம் வாசிக்கிறோம். சேஷ்டபுத்திர ஆசீர்வாதம் கொடுக்கப்படலனாலும், ஈசாக்கினுடைய வாரிசா நியமிக்கப்படலனாலும் வாழ்க்கையில் வெற்றி பெற எல்லா வாய்ப்புகளும் ஏசாவுக்கு இருந்துச்சு. ஏசா பூமியின் கொழுமையையும் வானத்தின் பனியையும் அனுபவிச்சான். வேட்டையாடக்கூடிய ஏசாவுக்கு 400 பேர் கொண்ட படை இருந்தாங்கன்றது ஆச்சரியமான ஒன்று இல்லை. அவன் தன்னுடைய வாழ்நாள எல்லாவற்றையும் ஜெயிப்பான்னு ஈசாக்கு கணிச்சது பொய்யாகலை. சொல்லப்பட்டபடி ஏசா யாக்கோபுக்கு சேவை செய்கிறவனா இருக்கணும். ஆனால் அப்படி ஒரு நாளும் ஏசா செஞ்சதான் வேதம் நமக்கு சொல்லலை. யாக்கோபினுடைய ஆசீர்வாதங்கள்னால ஏசாவுக்கு அச்சுறுத்தல் எதுவும் ஏற்படலை. ஈசாக்கு சொன்ன நாளும் வந்துடுச்சு. ஏசா தன்னுடைய கழுத்தில் இருந்த நுகத்தை முறித்து போட்டான். அவன் வாழ்க்கையில் வெற்றிகரமாக இருந்தான். அவன் எதுக்கும் யாக்கோபை சார்ந்து இருக்கலை. ஏசா 2 முக்கிய சந்தர்ப்பங்களில் அவனுடைய சகோதரனால் ஏமாற்றப்பட்டான். கோபப்படுறதுக்கு அவருக்கு எல்லா உரிமையும் இருந்துச்சு. ஆனால் அதுக்கு பதிலாக அவன் பெருந்தன்மையாகவே நடந்துக்கிட்டான். அவன் தன் கண்களை ஏறெடுத்து ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் கண்டு, உன்னோடு இருக்கிற இவர்கள் யார் என்றான். அதற்கு அவன், தேவன் உமது அடியானுக்கு அருளின பிள்ளைகள் என்றான். அப்பொழுது பணிவிடைக்காரிகளும் அவர்கள் பிள்ளைகளும் சேர்ந்து வந்து வணங்கினார்கள். லேயாலும் அவள் பிள்ளைகளும் சேர்ந்து வந்து வணங்கினார்கள். பின்பு யோசேப்பும் ராகேலும் சேர்ந்து வந்து வணங்கினார்கள்னு 5-7 வரை உள்ள வசனங்களில் நாம் வாசிக்கிறோம். ஏசா தன்னுடைய சகோதரனை பார்த்து அவன் குடும்பத்தை அறிமுகப்படுத்த சொல்கிறான். ஏசா தன்னுடைய சகோதரனின் குடும்பத்தை அறிந்து கொள்ள ஆவலாக கேட்கிறான். தன்னுடைய குடும்பத்தை அழகான முறையில் யாக்கோபு அறிமுகம் செய்கிறான். அதுலேயும் அவன் கர்த்தருடைய கிருபையையும் ஆசீர்வாதத்தையும் வெளிப்படுத்திய விதம் அவனுடைய முதிர்ச்சியையும் வளர்ச்சியையும் காட்டுது. பிரியமானவர்களே, உலக ஆசீர்வாதங்களை பற்றிய நம்மளுடைய கண்ணோட்டத்தை சீர்படுத்தி கொள்ள இன்றைய பாடம் நமக்கு உதவி செய்யுது. சன்மார்க்கனானாலும் துன்மார்க்கனானாலும் இந்த உலகத்தின் ஆசீர்வாதத்தை அடைய முடியும். அவங்களில் பிரயாசம் இருந்தால் யார் வேணும்னாலும் செல்வந்தனாகலாம். செல்வத்தை கொடுக்கறது தேவன்தான். அதை அவர் தமக்கு பிரியமானவனுக்கு மட்டும்தான் கொடுப்பாருன்ற தவறான கண்ணோட்டத்தை நம்ம கலைஞ்சி எறியணும். யாக்கோபு மட்டுமே கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படலை. ஏசாவும் பொருட்களையும் ஆட்களையும் உடையவனாக இருக்கிறான். ஆனால்
தான் உறவுக்காகவும் திட்டத்துக்குன்னும் கர்த்தர் யாக்கோபை தெரிஞ்சுக்கிட்டாருன்றது மட்டுமே யாக்கோபினுடைய வாழ்க்கையில் சிறப்பு. அதை தான் நம்ம இவங்களுடைய வாழ்க்கையிலிருந்து கற்க வேண்டுமே ஒழிய, நான் வெறுங்கையா நடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர்னு உலக வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களை பெருசாக பார்க்க மனதை செலுத்திடக்கூடாது. கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்படுறதை விட, அவரால் பயன்படுத்தப்படுறதை விட, அவரால் கிடைக்கக்கூடிய பொருட்கள் நமக்கு பெருசாக தெரியும்னா நாம் நம்மளுடைய கண்களுக்கு கலிகம் போடணுன்றதை அறிஞ்சுக்கொள்வோம். தேவன் தாமே கிருபையும் தயையும் செய்வாராக. ஆமீன்.